தமிழக மக்கள் அனைவருக்கும் இது வணக்கம். இந்த டிவிக்கு இந்த ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு. அதாவது 60 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 60 நாட்களுக்குள்ள ஏன்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம்? எதுக்குடா இந்த தற்குறிகளை தேர்ந்தெடுத்தோம்? அதாவது மீன் முள்ளு நம்ம தொண்டையில் சிக்கிச்சுன்னு வைங்களேன், அது முழுங்குறதா இல்லை தண்ணி குடிக்கிறதா இல்லை சாப்பிட்றதா இல்லை நாண்டுக்கிட்டு செத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த முடிவில் இருக்காங்க. எதுக்குடா இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டோம்? எதுக்குடா இவங்களை தேர்ந்தெடுத்தோம்? ஒரு ஒரு நாசகரமான ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு ஒரு இணைப்பு விழா, மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா ஒன்று நடத்துனாங்க. யாருன்னா அண்ணன் சீமான் அவருடைய தலைமையில். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான நிகழ்வு வந்து இன்றைக்கி இதுதான். ஒட்டுமொத்த மீடியாவும் இன்றைக்கி அதை தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இணைப்பு விழாவில் சரி இணைப்பை பற்றியோ நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பற்றியோ, நாம் தமிழர் கட்சியில் 1000 பேர் இணைஞ்சிருக்காங்க பாருங்களா. அப்போ எங்களோட வளர்ச்சி, எங்களோட பேஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இன்னும் நாங்கள் இதை வந்து இன்னும் மேம்படுத்த போகிறோம். லீகல் விங்கை நாங்கள் மேம்படுத்துகிற மாதிரி இது வந்து இனிமேல் பாசறையை நாங்கள் மேம்படுத்த போகிறோம். மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை, இது மாதிரி ஒவ்வொன்றா நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி எதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நீ டிவித்துக்கோ இல்லை டிவிக்கேன்னு சொல்லு, தற்குறிகளை வந்து ஆட்சி அமைச்சு 2 மாதங்களில் மக்கள் இந்த மாதிரி செத்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோலான ஆட்சியை வந்து உட்கார வச்சுட்டீங்க. நடிகை ஒரு கூத்தாடி பையில கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. நீ ஜோசப்னு வை, எதுக்கு நீ ஜோசப் விஜய்னு வச்சிருக்க பேர்? அதாவது இணைப்பு விழாக்கும் ஜோசப் விஜய்க்கும் என்ன சம்மந்தங்கிறதான் எனக்கு சத்தியமாக புரியல. உன் பேர் இதுக்கு முன்னாடி விஜய்னு வச்ச, இப்போ எதுக்கு ஜோசப் விஜய்னு வச்ச? முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இப்போ எல்லா படங்கள்லேயும் பேர் தலைப்பு பேரே அப்படி தான் வருது. உன் பேரை இதுக்கு முன்னாடி நீ அப்படி வைக்க வேண்டிய, அப்போ இது ஸ்ட்ராட்டஜி தானே? திருச்சி கிழக்கை எதுக்கு தேர்ந்தெடுத்த, பெரம்பூரை எதுக்கு தேர்ந்தெடுத்த, உன் ஜாதி உன் மதங்கிறதுனால நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இணைப்பு விழாவுக்கும் இந்த பேரை டீகோட் பண்ணுறதுக்கு என்னையா சம்மந்தம்? ஒரு சம்மந்தம் கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறாப்புல, மே 4ஆம் தேதி கண் கலங்கிடுச்சு, 12:30 மணிக்கு என்ன அறியாமலே என் கண் கலங்கிடுச்சு. அண்ணன் சீமான் அவர்கள்கிட்டையும் கட்சி தோழர்கள்கிட்டையும் கண் கலங்கி பேசிட்டேன். என்னென்னா எப்படி ஆயிடுச்சு, சொந்த தொகுதியில் 35,000 40,000 ஓட்டு தாண்ட முடியலன்னு அண்ணன் சீமான் அவர்கள் தோற்று போயிட்டார். டெபாசிட் கூட வாங்க முடியல. இப்போ ஏற்பட்ட ஒரு தோல்வி ஏற்றுக்க முடியல. இப்படி வந்து மக்கள் நம்மளுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துட்டாங்களே, இப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஆன்சரை கொடுத்துட்டாங்களே, இப்படியே அந்த மக்களுக்கு செஞ்சோம், கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கள்லாம் பேசியிருந்தாங்க. நான் ஒன்று கேட்குறேன்னே, ஒரு விஷயம் கேட்டுட்டு அதுக்கடுத்து நான் தெளிவாக ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மே 4க்கு முந்தின நாள், மே 3ஆம் தேதி உங்கள் கட்சியை சார்ந்தவங்களால் என் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் கண் கலங்குறாங்களே, எத்தனை பேர் நீங்கள் பேசுனீங்க? அந்த சம்பவம் எங்கள் கட்சிக்கும் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் வெட்டி போயிட்டீங்களே, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, அது எதுவும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியை சார்ந்தவங்க தான் எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் இல்லத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி எங்கள் வீட்டில் வந்து கண் கலங்கி நின்று ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் இந்த நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசணும். ஒருத்தங்க வாயை திறந்தாங்களா, ஐயோ நம்ம வந்து இப்படி ஒரு ரவுடிசம் அநாகரிகமான ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம், வெளியே தெரிஞ்சிச்சு, பேக் ஃபேர் ஆகிடுச்சு, அதனால் நம்ம இதை வந்து பேசவே கூட, இதுலேருந்து தள்ளி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விட்டாங்க. உண்மையிலே டிவிக்கு என்ற கட்சிக்கு நான் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கேன். மக்கள் உங்களுக்கும் சரி, கட்சி உறுப்பினர்களுக்கும் சரி, கட்சி தலைவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டிருக்கேன். பொதுமக்களுக்கும் சரி. ஏன் தெரியுமா, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எங்கள் வீட்டில் கண்கலங்கி எல்லாரும் நிற்கும்போது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது நான் நம்பவே முடியாத விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடியவங்க என்ன களத்தில் வருவாங்களா, யூடியூப்பில் இருக்கக்கூடிய களத்தில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 2000 3000 மக்கள் ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லேயும் அட்வொகேட்ஸும் மக்களும் பொதுமக்களும் கட்சிக்காரங்களும் அத்தனை பேர் வந்து சந்தித்து நலம் விசாரித்தாங்க. ஆனால் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட வரல. சரி, அவங்க வர்றாங்க வரலங்கிறது எனக்கு கவலை கிடையாது. ஆனால் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால வீட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணீங்களே, வீட்டுக்கு ஆளனுச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்களே, அப்போ எந்த விதத்தில் நீங்கள் வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? கண்கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களேண்ணா, எதுக்காக கண்கலங்கி நிற்கிறீங்க? 10 லட்சம் கோடி கடனில் வளர்த்து விட்ட திமுக தோத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி நிற்கிறீங்களா? இல்லை இத்தனை ஆண்டு கால அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்முலா, பணம் கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம், ஜாதிகாரனை நிப்பாட்டினா ஓட்டை வாங்கிடலாம், அண்டா குண்டாக்கில் கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? இல்லை முதலாளி கட்சி வந்து தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? எதுக்காக கவலைப்படுறீங்க? ஒரு மாற்றம் வந்திருக்கு,
நான் உண்மையை ஒரு வெளிப்படைத்தனமாக ஒன்று கேட்குறேன். ஏன் பிஜேபியில் இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கி ஜோசப் இவங்க சொல்கிற மாதிரியே ஜோசப் விஜயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. என்ன டிகே சிவகுமார் அவர்கள் இங்கே முதலமைச்சர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார், வரவேணாங்கிற இது பண்ணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசுது. வி த லீடர்ஸ் அமைப்போட தலைவர் அண்ணாமலை அவர்கள் நல்ல ஆட்சி தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நல்ல ஆட்சி, பாராட்டக்கூடிய விஷயம். சின்ன சின்ன தவறுகள் இருக்குது, அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்பாக பேசி விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சித்தோம், பாராட்டக்கூடிய இடத்துல பாராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் கண்கலங்கணும்? அந்த 12:30 மணிக்கு இந்த ரிசல்ட்டை கேட்டோன்னு பார்த்தோன்னு கண்கலங்குறீங்கன்னா ஏன்? வெறுப்பு, அவ்வளோ பெரிய வயிற்றுச்சல் இல்லை? ஐயோ வந்துட்டானுங்களே. இதுக்கப்புறமா இது கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியா தரேன், எப்படிடா நீ வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. நாண்டுக்கிட்டு செத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? என்னை, என் குடும்பத்தை, என் அம்மாவை, என்னோடய பிள்ளையை, என் பொண்டாட்டியை, எல்லாரையுமே குடும்பத்தையே எவ்வளோ அநாகரிகமாக சித்தரிக்க முடியுமோ, எழுத முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக டிவி கட்சிக்காரன் எழுதிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரனை தற்கொலை என்றும் அந்த கட்சி சின்னத்தை மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணியும் இந்த அளவுக்கு இழிவாக பேசும்போது அவன் கொஞ்சம் வாங்கலானே, இல்லை மடியில் தூக்கி வச்சு பால் கொடுப்பாங்களானே, என்னென்ன பண்ணுவாங்க? நீங்கள் அவங்கள அடிக்கும்போது, நீங்கள் அவங்கள தற்கொலைன்னு சொல்லும்போது, நீங்கள் அவங்கள எவ்வளோ டேஷ் போட்டு பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அவங்கள வார்த்தைகளால் மோதும்போது அவங்களும் வார்த்தைகளால் மோத தான் செய்கிறாங்க. நீங்கள் கடைசியில் உங்கள் மேலே நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து முன்வைக்கும்போது நீங்கள் பேச முடியாமல் நீங்கள் வீட்டுக்கு ஆளெல்லாம் அனுப்புறீங்கல்ல, அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்க ஒரு விமர்சனத்தை திருப்பி முன் வைக்கிறாங்க. அது உங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், என் குடும்பத்தை பற்றியே தான் பேசுகிறாங்க, என்னை பற்றியே தான் பேசுகிறாங்க. யார்? உங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. நீ எல்லாம் கரூர் கூட்ட நெரிசலில் போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்கிறான். கரூர் கூட்ட நெரிசலில் போய் நீ செத்துருக்கலாண்டா எதுக்குடா உயிரோடு இருக்குது? எதுக்குன்னா நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணிட்டானா, நாம் தமிழர் கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டிட்டானா. ஏன் சுட்டி காட்டுறது மூலமாக திருத்துறதுக்கு தானே. ஏன் அந்த கட்சியில தான் நானும் வந்தேன். ஆனால் திருந்துறது மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆப்போசிஷன் கட்சியாக நீங்களே இருப்பீங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெல்விஷராக தானே நான் பேசுகிறேன். இதே அண்ணன் சீமான் அவர்களை எந்தளவுக்கு ஜால்ரா போட முடியுமோ அந்தளவுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இன்னும் வீடியோ இருக்குது, கீழே இருக்குது. அந்தளவு அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டி பேசியிருக்கேன். இதே சாட்டை திருமணம் அவர்கள் எனக்கு வாய்ப்பு அளித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நல்ல ஜால்ரா போட்டு பேசி வச்சுருக்கேன் இதே சேனலில். இப்போ ஏற்பட்ட ஒரு வெல்விஷராக நான் பேசும்போது நீ எல்லாம் செத்துருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் அவங்கள பார்த்து ஏன் எங்களை பார்த்து இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, இப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த திராணியும் கிடையாது, இல்லை எந்த ரைட்ஸும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க, அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, அவங்க பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஏன் நான் உங்ககிட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு கேள்வி முன் வச்சேன். என்ன கேள்வி? நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் இன்றைக்கி எல்லாரும் கொண்டாடுறீங்களே தீரன் திருமுருகன் அவர்கள் 2025 வருஷத்தில் ஜூலை மாதம் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, மாடுகளுக்கு நான் மாநாடு போட்டேன் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாடுகளுக்கு மாநாடு போடுறதுக்கான காரணம் என்ன? மாடுகளை காடுகள்லேயும் மலைகள்லேயும் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை இருக்குது. அந்த தடையை வாங்கினது யார்? உங்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர். இந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தடையும் போடுவாரா, உங்கள் கட்சி போராட்டமும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி முன்வைக்கும். என்ன சொன்னாங்க தெரியுமா? தீரன் திருமுருகன் அண்ணா 2024 தான் நாம் தமிழர் கட்சியிலே இணைஞ்சாராம். இணைகிறதுனால அதுக்கு முன்னாடி தான் அவர் வழக்கு போட்டார், அதனால இது கூட தெரியாமல் இவன் பேசிகிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் ஞானத்தில் கேள்வி கேட்குறாங்களா? ஞானம் முத்தி போயிடுச்சு இவங்களுக்கு. நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் பாணியிலே நான் கேட்குறேன். 2024 முன்னாடி தீரன் திருமுருகன் அவர்கள் இயற்கைக்கும் மாடுகளுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக இருந்து வழக்கு போட்டு தடை வாங்கினார்ல. 2024 அடுத்தது தீரன் திருமுருகன் அவர்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறமா இயற்கைக்கும் மாடுகளுக்கும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவான நபராக மாறிட்டாரா, ஒரு தூய சக்தியாக மாறிட்டாரா? ஏன் வாஷிங் மிஷினை தான் வச்சுருக்கீங்களான்னு இந்த கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிறது என்னென்னா, அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார், இப்போ அவர் மாறிட்டார். அப்போ இது என்ன மாதிரியான அணுகுமுறை? மக்கள் நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்களை என்ன கேள்வி கேட்டாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க, முட்டு கொடுக்க தான் செய்வாங்க. அண்ணன் செய்கிறது எல்லாமே கரெக்ட். அண்ணன் கார் வாங்கினா என்ன, ஏன் நாளைக்கு வானூர்தி கூட வாங்குவார், ஃப்ளைட்டு கூட வாங்குவார், என்னன்னாலும் வாங்காரு. நீ கேள்வி கேட்குறது நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே தான் சிரிப்பே வருது. இவங்களை என்ன சொன்னாலும் நம்ம திருத்தவே முடியாது. உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலாளர் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு பெண்மணி கிட்ட இந்த மாதிரி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் அங்கே 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும், அதுக்கடுத்து 2வது தூத்துக்குடியில் ஒன்றிய செயலாளர் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பெண்மணியும் அவங்க குடும்பத்துக்கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு அங்கே போஸ்கோ வழக்கு பாயப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை சம்பவங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேறு ஒன்றும் கிடையாது. டிஎம்கே என்ற கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதிமுக என்ற கட்சி கட்டமைப்பு இருக்குது, நாம் தமிழருக்கும் கட்டமைப்பு இருக்குது. இந்த எந்த கட்டமைப்பு இல்லாத டிவிக்கு என்ற கட்சி 2 வருஷத்தில் ஆட்சி பிடிச்சாங்கன்னா அது காரணம் ஒன்று தான். கீழே இருக்கக்கூடிய இந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவங்களும் இந்த மாவட்ட செயலாளர்களும் இவங்கெல்லாம் கிடையாது.
மேலே விஜயன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட மூஞ்சி இருக்குல்ல, அந்த மூஞ்சை வச்சு கீழே எல்லாரையும் போட்டாங்க. வேறு வழி இல்லையே, எல்லாரும் அழுத்தம். எலெக்ஷன் வருது, ப்ரெஷர் ஆகுது. எதுக்காக ப்ரெஷர் ஆகுதுன்னா, மாவட்ட செயலாளர்களை போடணும், ஒன்றிய செயலாளர்களை போடணும், பகுதி செயலாளர்களை போடணும், வார்டு வட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் நிரப்பணும், கேண்டிடேட்ஸை போடணும். எலெக்ஷனுக்கு உண்மையாக சொல்கிறேன், கரெக்டாக அந்த கேண்டிடேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஒரு வாரம் வரைக்கும் பல மாவட்டங்களில் பல தொகுதிகளில் கேண்டிடேட் போடுறதுக்கு ஆளே இல்லை. தூக்கி வர்றவனையெல்லாம் தூக்கி போட்டாங்க. வேறு கட்சிகளில் வந்தவங்களெல்லாம் கேண்டிடேட்டாக தூக்கி போட்டாங்க. ஏன் விஎஸ் பாபு அவர்கள் இப்படி பண்ணார். அவர் யார்? திமுகலேருந்து திமுகவுக்கே விரல் விட்டு ஆட்டினவர். திமுக மிகப்பெரிய ட்ரெஷரர் உதயநிதி அவர்கள். இவர் பணத்தை அவருக்கு குடும்பத்துக்கு தெரியாமலே இவர் வசூல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த பணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு அப்பேற்பட்ட திமுகவே விரல் விட்டு ஆட்டினவர் தான் விஎஸ் பாபு அவர்கள். அவருக்கு முன்னாடி திமுகவில் இருந்தார். அவர் டிவிகேக்கு வராரு, இங்கே ஜெயிக்கிறாரு. அந்த விஜய் என்ற ஒரு மனிதனுடைய அந்த ஃபேஸ் வேல்யூவில் விழுந்த ஓட்டு தான் குளத்தூர்லேயும் கொத்து புரோட்டா போடப்பட்டுச்சு. மிச்சம் எல்லா தொகுதிகளிலும் இவ்வளோ பெரிய ஸ்வீப்பு பண்ணாங்களே தவிர எல்லா கேண்டிடேட்டை பார்த்து கீழே இருக்கிறவங்கள பார்த்துலாம் பண்ணல. அப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு தப்பு பண்ணால் என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இசக்கி சுப்பையான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ டிவிக்குள்ளே இணைஞ்சிருக்கார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயித்தார். அதாவது நாளைய முதல்வரை அதே தாண்டி அவருடைய அக்கா பொண்ணா தங்கச்சி பொண்ணுன்னு நினைக்கிறேன், பொண்ணோட திருமணம் டைமில் சரத்குமார் அவருடைய புகைப்படத்தை கட்டோட்டை மிகப்பெரிய லெவலில் அந்த கட்டோட்டை வச்ச ஒரு காரணத்தினால, ஜெயலலிதா அம்மையார் அவருடைய புகைப்படத்தை சின்னதாக வச்ச காரணத்தினாலையும், அதே தாண்டி பல அலிகேஷன்ஸ் அவர் மேலே வந்த காரணத்தினால ஒரே நாளில் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டுட்டு திருப்பி வரும்போது கோயிலுக்குள்ளே போகிறாரு, மொட்டை போட்டுட்டு வெளியே வராரு, அமைச்சர் பதவி காலி, ஒட்டுமொத்தமாக தூக்கி விட்டார். ஆனால் டிவிக்கு இதை பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உண்மையிலே நம்ம விமர்சனம் வைக்கும்போது நல்லதையும் பேசணும், கெட்டதையும் பேசணும். இல்லைனா அந்த ஆட்சி ஒருதலை பட்சமாக பார்ஷியாலிட்டியாக போயிட்டுருக்கும். விமர்சிக்கிறதுக்கு தான் யாரும் இல்லையே, விமர்சிக்கிறது தான், கேள்வி வைக்கிறது தான், எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லையே அப்படின்னு வரும்போது இங்கே எந்த மாற்றமும் உண்மையிலே வராது. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொறுப்பாளர் இந்த அரசு வழக்கறிஞர் பதவியை 15 லட்சத்துக்கு இல்லை உங்களுக்கு 12 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு பேசினார்ல, கூறு போட்டு விற்றார்ல. ஏற்கனவே கூறு போட்டு விற்றாங்க இல்லை. அவரோட பதவி எப்படி பறிச்சாங்க தெரியுமா? தற்காலிக பதவி நீக்கம்னு சொல்லிட்டு நீக்கினாங்க. இதே தான் திமுக பண்ணாங்க. ஸோ அப்போ நான் கேட்குறது ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கீழே பாலியல் அத்துமீறல்கள், ஊழல்கள், இங்கே டயரை இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ வீடியோ போடணுங்கிறதுக்காக போகிறது, ஸ்கூல்களில் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே காமெடி ஆகிறது, இப்போ ஏற்பட்ட விஷயங்களில் கீழே உள்ளவங்க பண்ணுறது அது ஒட்டுமொத்தமாக யார் கெட்ட பேரை போய் சேருதுன்னா மேலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அப்போ அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வந்தவங்க உங்களோட அடையாளத்தை வச்சு ஒரு தவறு செய்யும்போது, மிஸ்யூஸ் பண்ணும்போது உண்மையிலே அந்த பொறுப்புலேருந்து அகற்றக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா திரு விஜய் அவர்கள். ஒட்டுமொத்தமாக அகற்றக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான், அது அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான், கேள்வி கேட்டால் மட்டும்தான், வலியுறுத்தினா மட்டும்தான் உண்மையான மாற்றங்கிறது வரும். ஆனால் கண்கலங்கிறவளுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சா, ஐயோ தமிழ்நாட்டுக்கு இப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றம் வந்துருச்சான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஏமாற்றம்லாம் கிடையாது. உண்மையிலேயே பல ப்ராஜெக்ட்ஸ், அதாவது வெறும் 2 கோடி ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்படுற பட்ஜெட்டை இவங்க 5 கோடி ரூபாய்க்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி அந்த மக்கள் காசை விரயம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக டிவிக்கு கவர்மெண்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு வாரத்தில் பண்ண விஷயம்லாம் தெரியும்ல, பள்ளிக்கரணையில் 2000 கோடிக்கான பிரிகேட் ப்ராஜெக்ட் ஒட்டு மொத்தமாக கேன்சல் பண்ணி விட்டாங்க. எதுக்காகனா சதுப்பு நிலத்தை நாங்கள் பாதுகாக்கணும். சதுப்பு நிலத்தில் இவங்க அத்துமீறி அங்கே பெர்மிஷன் வாங்கி கிளியரன்ஸை வாங்கி அங்கே ஒரு 2000 கோடிக்கான பிரிகேட் ப்ராஜெக்ட்டை போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அகட்டி விட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று இருக்கிறேன், இவங்க நினச்சிருந்தாங்கன்னா, டிவிக்கு நினச்சிருந்தாங்கன்னா சைலண்டாக அந்த விஷயத்தில் நீ அங்கே 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்கனவே திமுக கிட்ட கமிஷனை கொடுத்து நீ பண்ணிட்ட, வேறு ஒன்றும் இல்லை, 10% எனக்கு ஒரு 200 கோடி கொடு, இல்லை ஒரு 500 கோடி ரூபா கொடு, நான் கண்டுக்காமல் விட்டுறேன், நீ உன் ப்ராஜெக்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டாங்கன்னா மக்கள் யாருக்கு தெரியும்? இது சதுப்பு நிலம். ஸோ சதுப்பு நிலமாக இருக்கிற காரணத்தினால இயற்கைக்கு எதிரான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. சிட்டி எல்லாருமே கடந்து போகக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஆட்சிக்கு ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்ததையும் எல்லாத்தையும் அகற்றி இப்போ ஏற்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா பாராட்டணும் இல்லை. ஆனால் நீ என்ன முதலமைச்சர் ஜோசப் விஜயன்கிற, நீ யுக்தி பண்ணுறேங்கிற, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேங்கிற, கடைசி எங்கே நிற்கிறாங்க தெரியுமா? நேற்று ஒரு வீடியோ வருது, நக்கீரன் கோபால் அவர்களும் அதே ஒன் இண்டியா சேனலில் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பேச்சாளராக, பெண் புலியா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அக்கா ஃபர்கானா அவர்கள். நம்மளுடைய மிகப்பெரிய லெவலில் எனக்கும் அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும். லைக் நல்லா பேசுவாங்க, எவ்வளோ ஒரு போல்டாக பேசுகிறாங்க பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் பார்க்கும்போது கூட ரொம்ப அழகாக நல்ல ஒரு நட்பு ரீதியாக பேசுவாங்க. ஆனால் அவங்க எங்கே போய் எந்த முட்டு சந்தில் நிற்கிறாங்க தெரியுமா? நக்கீரன் இந்த அக்காவை நாம் தமிழ் கட்சியோட பேச்சாளரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், கரூர் கூட்ட நெரிசலில்
இதுதான் ஷூட்டிங். அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அதுதான். டே ஒன்லேருந்து இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த கரூர் கூட்ட நெரிசலில் ஃபுல்லும் ஷூட்டிங். பஸ்ஸுக்கு பின்னாடி வச்சு ஷூட் பண்ணுறாங்க. கேமரா பொருத்தியிருக்காங்க, இங்கே கேமரா பொருத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து இன்டர்வியூ எடுக்கிறது யார்? அது கூட பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம அக்கா ஃபர்கானா அவர்கள். இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமாங்கிறது எனக்கு தெரில. சிவசுப்பிரமணியம் சொல்லிட்டு நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர். அவர் நக்கீரனில் வேலை பார்க்கும்போது சத்தியமங்கலம் காடுகளுக்குள்ளே வீரப்பன் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சரி, நக்கீரன் வேணாம், நக்கீரன் வந்து நிறைய தவறு செய்கிறாரு, நிறைய இங்குள்ள விஷயத்தை வெளியே போய் சொல்கிறாரு, திருத்தி சொல்கிறது மூலமாக எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள கனெக்ஷன் வந்து தவறாக போய் சேருது, அதனால் நக்கீரன் வேணாம், வேறு நல்ல பத்திரிகையாளர் அனுப்புங்கன்னு சொல்லும்போது சிவசுப்பிரமணியம் அவர்களை அனுப்புகிறாங்க. சிவசுப்பிரமணியம் அவர் உள்ளே போய் அந்த நேர்காணலை ஒட்டுமொத்தமாக ஃபுட்டேஜை கவர் பண்ணி இவர் வெளியே வரும்போது என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த ஃபுட்டேஜ் ஒட்டுமொத்தமாக நக்கீரன் கோபால் அவர்கள் வாங்கி அவர் வந்து காப்பிரைட் கிளைம் எடுத்து வீரப்பன் அவருடைய ஒட்டுமொத்த ஃபுட்டேஜையும் சன் டிவிக்காக இருந்தாலும் சரி, அதை தாண்டி C5ல கூஸ் முனுசாமி என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க. யாரோடது? வீரப்பன் அவருடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே எடுக்கிறாங்க. யாரை துரோகி காட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அந்த துரோகி என்ன பண்ணுறாப்புல, அந்த டாக்குமெண்ட்ரியை பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி வித்துட்டாப்புல. இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஏன் நானே நேர்காணல் எடுத்தேன். சம்மந்தப்பட்டவங்களே டேரெக்டாக கொடுத்த வாக்குமூலம். இவர் வந்து கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமும் கிட்டத்தட்ட 7லேருந்து 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி வித்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட நபர் தமிழ் இனத்துக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு துரோகி யாருன்னா இந்த நக்கீரன் கோபால் அவர்கள். மக்கள் எல்லாராலும் அறியப்பட்ட நபர். இவர் கூட போய் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு போய் சிக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி முட்டு சந்தில் போய் நிற்கிறாங்கன்னா 1000 பேர் இல்லை, எத்தனை 1000 பேரை இணைச்சாலும் நீங்கள் மாறாத வரைக்கும் எதுவும் மாறாது. ஒரு நல்ல ஒரு கேள்வியை யார் கேட்டாப்புலன்னா ஒன் இண்டியா ஷோவில். ஆனால் நீங்கள் தற்கொலைன்னு சொல்லும்போது மக்களுக்கு குத்துதுண்ணே, ட்ரிகர் ஆகுதுண்ணே, அதனால தான் உங்களுக்கு போடக்கூடாதுங்கிறாங்கண்ணே. வேற ஒன்றும் இல்லை. நானும் நாம் தமிழ் கட்சிக்கு இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டிருக்கேன். என்னுடைய ஃபேக்கல்ட்டியாக இருந்த ஸ்கூலில் எனக்கு டீச் பண்ண ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் ஒருத்தாங்க, அவங்களும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி சரி ஓகே டிவிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவை எடுத்தாங்கன்னா எடுத்தது காரணம் என்னென்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம். அதாவது நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்கிட்ட அவங்களோட கொள்கைகளையும் பல விஷயங்களை எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து பேசுகிறாப்புல. பேசும்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் அண்ணன் மாற்றி பேசுகிறாப்புலையே, இந்த மாதிரி பல முரண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மூஞ்ச கண்ணாடிக்கு முன்னே போய் நின்று காரி துப்பு, நீ கடைசி வரைக்கும் என்னன்னாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிற, அந்த தற்கொலை கூட்டத்துக்கு தான் ஓட்டு போட போகிற, நீ மூஞ்ச காரி துப்பு, உன்னெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் ஒருத்தங்களை டைரெக்டாக இந்த அளவுக்கு இழிவாக ட்ரிகர் ஆகிற அளவுக்கு பேச வச்சுருக்காருன்னா அது வேற யாரும் கிடையாது, அண்ணன் சீமான் அவர்கள் தான். சொல்கிறாங்கல்ல, உடல் உழைப்பும் அறிவும் இருந்தால் போதும் எதனாலும் ஜெயித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் உழைப்பை வச்சு நீ என்னன்னாலும் நம்மளெல்லாம் கேள்வி கேட்குறாங்கடா, வீடு புகுந்து அடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். உண்மையிலேயே நீங்கள், நான் திருப்பியும் சொல்கிறேன்னே, உங்களுடைய கட்டமைப்பை வே ஆஃப் கன்வேயிங்க மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது, இதுக்கு முன்னாடி அழகாக எளிமையான முறையில் மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்த்திங்க. ஆனால் இன்றைக்கி வெறுப்பை கக்கி கொண்டு போய் சேர்க்குறீங்க. அந்த வெறுப்பை கக்கி கொண்டு போய் சேர்க்குறது எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வந்து வெற்றியை தள்ளி போடுன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஏமாற்றி உங்களை வெற்றியை தடை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மக்கள் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.